இன்றைக்கி எல்லோரும் வீடு கட்டிகிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் வீடை கட்ட நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, எல்லோரும் வீடு கட்டுறோம். வீடு கட்டுறதுக்கு நம்ம செங்கல் வாங்குகிறோம். செங்கல் வாங்குறப்ப லாரிக்காரங்க கொண்டு வந்து செங்கல் இறக்குவாங்க. செங்கல் இறக்குறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 4000 கல் இந்த இதில் இப்போ 4000 கல் இருக்குதுன்னு வச்சிங்களேன். 4000 கல் இருக்குது. இந்த 4000 கல் எனக்கு வேணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி லோடு இறக்குறோம்னு வச்சுங்களேன். வீட்டு கட்டுறதுக்கு நம்ம லோடு இறக்குறோம். 4000 கல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கல் இறக்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ 4000 கல் இறக்குறோம்ட்டு லாரியில் கொண்டு வருவாங்க. லாரியில் கொண்டு வந்து 4000 கல் இறக்குவாங்க. இறக்கிட்டு அவங்க எப்படி எண்ணுவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, மேல் வரிசையை எண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேல் வரிசையை நம்ம எண்ணணும்னா இந்த இதை பார்த்துக்குங்க. அப்படியே மேல் வரிசை எண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த மேல் வரிசையில் வந்து 51 கல் இருக்குது. சரிங்களா? 51 கல் இருக்குது மேல் வரிசையில். அப்படியே இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் எண்ணிங்கன்னா இது வந்து 51 கல்லுங்களா. இதில் வந்து சைடில் வந்து 1 2 3 4 5 சைடில் 5 கல். இந்த 51ஐயும் இந்த 5 கல்லையும் இந்த 5 கல்லையும் பெருக்கணும்னா நமக்கு எவ்வளோ வரும்? இங்கே பாருங்கள், 51 × 5. இதை பெருக்குனா 255 கல் வரும். சரிங்களா? இந்த ஒரு அட்டியோட கல் வந்து, இந்த ஒரு அட்டியில் இருக்கிற கல் வந்து 255 கல். சரிங்களா? இது வந்து எத்தனை அட்டி இருக்குது, எத்தனை வரிசை வச்சுருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. இந்த வரிசையில் வந்து 51 கல், அந்த பக்கம் ஒரு 5 கல், 51 × 5 255 கல். ஒரு வரிசையில் வந்து 255 கல் இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறப்ப மேல் அட்டியில் வந்து 255 கல் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வரிசை வச்சுருக்கேன் அப்படின்னு எண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்பர் போட்டிருக்கேன் பார்த்துங்க லைனாக. மொத்தம் வந்து 16 வருஷம் வச்சுருக்குறாங்க. அப்போ பார்த்துக்குங்க, இந்த ஒரு வரிசையோட கல், இந்த ஒரு அட்டியில் இருக்கிற கல் வந்து 255 × 16 வருஷை. 16 வருஷங்களா பார்த்தோம்னா 4080 கல். 4080 கல் 4080 கல் கணக்கு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது 4000 கல்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் 4080 கல் இருக்குங்க, உங்களுக்கு 80 கல் எக்ஸ்ட்ரா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீதி கொண்டு இருக்கிற கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே காமி அந்த மாதிரி மேலே ஒரு 20 கல் 30 கல், மேலே ஒரு 20 கல் 30 கல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு பார்த்து ஏதோ ஒரு 200-300 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து லாரிக்காரங்க சொல்கிறதுங்க. சரிங்களா? ஆனால் கல் வந்து இப்படி எண்ணக்கூடாது. எப்படி எண்ணணும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டாயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டாயம் வந்து கீழே பாருங்கள், இந்த லைன் அடிக்கிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே அடிக்கிருந்தா, எல்லா வரிசையும் இந்த மாதிரி அடிக்கிருந்தா அவங்க சொல்கிற கணக்கு வரும். ஆனால் அவங்க எப்படி அடுக்குவாங்க அப்படின்னாக்க, இங்கே பாருங்கள், இந்த ஒரு கல் 1 2 இந்த அட்டி மட்டும் தனியாக தெரியும் பாருங்க. இந்த அட்டி மட்டும் தனியாக தெரியும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க 1 2 இந்த அட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். நம்ம எப்படி கணக்கு எடுக்கணும் அப்படின்னாக்க, இங்கிட்டு வா, நம்ம எப்படி கல் கணக்கு எடுக்கணும் அப்படின்னாக்க, இப்போ வந்து இது வந்து ஒரு வருஷங்களா, ஃபுல்லாக ஒரு லென்த்து, இப்படி கணக்கு எடுத்துக்கும். இது வந்து ஃபுல்லாக ஒரு வருஷம். சரிங்களா? இல்லை நம்பர் போட்டிருக்கேன் பார்த்துங்க. இதில் 15 கல் இருக்குது. சரிங்களா? இதில் 15 கல்லுங்களா. அப்புறமேட்டுக்கு இதில் ஒரு கல் நெட்டுக்காக வச்சுருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 5 கல். அதுக்கு இந்த பக்கம் கணக்கு எடுத்துக்கும். போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 5 கல். இது ஒரு 5 கல், இது ஒரு 15, மொத்தம் எவ்வளோங்க? 20 கல் கணக்கு வருதுங்களா? இங்கே வாங்க, மொத்தம் 15 கல் ப்ளஸ் ஒரு 5, மொத்தம் 20 கல் வருதுங்களா?
20 அப்புறம் வீட்டுக்கு இதை நம்ம என்ன எப்படி கணக்கு எடுக்கணும்னா மேலேருந்து 15 லைன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதுவரையிலும் தான் நம்ம இது கணக்கு எடுக்கணுங்க. கீழே வரிசையே வேற மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்க. 1 2 3 4 அப்படி வச்சுருக்காங்க இல்லைங்களா. இதில் வரிசை வேற மாதிரி வைப்பாங்க. கீழே கணக்கு எடுக்காதீங்க, இதோட கணக்கு எடுத்துக்கங்க. இதோட கணக்கு எடுக்கிறப்ப 15 லைன். அப்போ ஒரு வரிக்கு இது 15 20 கல். ஒரு வரிக்கு 20 கல் இன்ட்டு 15 வருஷம் 15. சரிங்களா. ஒரு வருஷம் 20, வருஷம் 15. இப்போ 20 இன்ட்டு 15 300 கல். இந்த லைன் மட்டும் இந்த 1 2 இந்த லைன் மட்டும் 15 வருஷைக்கு 300 கல் இருக்குது. சரிங்களா. அப்படி கணக்கு எடுத்துங்க. அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 15 வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு அட்டிக்கு 20 கல். 15 வருஷத்துக்கு 15 வருஷைக்கு 300 கல். இதை கணக்கு எடுத்துங்க. இந்த பக்கம் 300 கல் இருக்குது. இதோட இதுலேருந்து இதோட 300 கல் 15 வருஷம். சரிங்களா. இதை 300 கல் மொத்தம் 600 கல். இந்த ரெண்டு சேர்த்து 600 கல் இருக்குது நமக்கு. இப்போ இந்த கல்லை எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதிலேருந்து போட்டிருப்பேன், இந்த வரிசையிலேருந்து போட்டிருக்கேன் பாருங்கள், லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட நிப்பாட்டிக்கணும் இந்த லைன். ஏன்னா இது நம்ம கணக்கு எடுத்துட்டோம். இதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். மொத்தம் 42 கல் இருக்குது. அப்போ 42 கல் இருக்குதுங்களா. இந்த பக்கம் 42 அந்த லைன் வருஷம் ஒரு 5 கல் இருக்கும். அதுக்கு இப்படி கணக்கு எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. அப்போ என்னன்னா 42க்கு இன்ட்டு 5 இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. 42 கல் இந்த லைனு இன்ட்டு அந்த பக்கம் 5 கல் இன்ட்டு 5 போட்டாச்சுங்களா. 210 கல்லுங்க. இந்த ஒரு அட்டியோட இந்த ஒரு அட்டியில் இருக்கிற கல் 210 கல் இருக்குது. அப்படிங்களா. 210 கல் இருக்குது நமக்கு இந்த ஒரு அட்டியில். அப்போ கணக்கு பண்ணால் இது இப்போ அதே மாதிரி 15 வருஷம் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். இங்கே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கீழே அட்டியே கணக்கு பண்ணாதீங்க. அது வேறு மாதிரி லைன் ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. 15 வச்சுருக்காங்களா. இப்போ இங்கே வாங்க. ஒரு அட்டியில் இருக்கிறது 210 கல். 42 இன்ட்டு 5. சரிங்களா. 210 கல் இருக்குது இந்த ஒரு அட்டியில் இருக்கிறது. அப்படியே இன்ட்டு 15 வருஷம் 3150 கல். இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் 3150 கல் இருக்குதுங்க. சரிங்களா. இதை கணக்கில் வச்சுக்கோங்க. 3150 நம்ம 2 கட்டாயத்தையும் 300 300 போட்டாச்சுங்களா. இது சென்டரில் இருக்கிறது 3150 போட்டாச்சுங்களா. இப்போ நம்ம எந்த கீழ் லைனை கணக்கு எடுக்கணும். 16 வருஷம் மொத்தம் இருக்குதுங்களா. இதுலேருந்து 16 வருஷம் இருக்குது. கீழ் லைனை லாஸ்ட்டாக கணக்கு பண்ணுவோம். இப்போ கீழ் லைனை கணக்கு பண்ணோம்னா பாருங்கள், லைன் வரிசையாக நம்பர் போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள். லாஸ்ட்டாக பாருங்கள் 49 போட்டிருக்குங்களா. கீ வரிசையில் 49 கல் இருக்குதுங்க. 49 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 கல் கணக்கு எடுத்துங்க. இன்ட்டு 5 கல். இதில் பாருங்கள் கீழ் வரிசையில் இந்த பக்கம் 49, இந்த பக்கம் 5 கல். மொத்தம் 49 இன்ட்டு 5 245 கல் வருதுங்க கீழ் வரிசைக்கு மட்டும். சரிங்களா. அந்த ஒரு லைனுக்கு மட்டும் 245. சரிங்களா. இப்போ கணக்கு எடுத்தாச்சு 245. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி பார்ப்போங்க. எவ்வளோ கல் வருது என்னென்னு ஒன்றா கூட்டி பார்க்கலாம். இந்த சென்ட்ரு எண்ணம் இல்லைங்களா. இந்த சென்ட்ரு எண்ணது பூரா 3150 கல். சரிங்களா. இந்த ஓரம் எண்ணுனது பூரா 300 கல். அந்த ஓரம் எண்ணணும் இல்லைங்களா, அது 300 கல். கீழைன்னு 245 கல். மொத்தம் எவ்வளோ வருதுங்க? 3995. மொத்தம் எவ்வளோ இருக்குதுங்க? 3995.
ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணோம் இல்லைங்களா, 51 லைனு 5 கல் அங்கிட்டு 51 × 5 255 கல், ஒரு அட்டியில் வந்து 255 கல் இருக்குது, இன்ட்டு 16 லைனு எவ்வளோ வருதுங்க? 4080 கல். இப்போ இதில் எவ்வளோ கல் குறையுது பார்த்தீங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4080 கல், இதில் 3995 கல், மொத்தம் எவ்வளோ கல் குறையுதுன்னா 85 கல் குறையுது. பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க, நான் 80 கல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், அது இல்லாமல் மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 30-40 கல் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லாரிக்காரங்க. ஆனால் கல் வந்திருக்கிறது எவ்வளோ வந்திருக்குங்க? 3995 கல். இதில் என்ன நடக்கும்னா, சென்ட்ரல் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓரமும் எல்லாம் நெருக்கி இருக்கும், இந்த ஓரம் நெருக்கி இருக்கும், அதே மாதிரி அந்த அவுட்டர்லையும் நெருக்கி கல் வச்சுருப்பாங்க. சென்ட்ரலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கல் ஒரு இப்போ இதில் 5 லைன் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் ஒரு லைன், 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 இந்த 5 லைனில் இந்த லைன் நெருக்கி வச்சுருப்பாங்க, இந்த லைன் நெருக்கி வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இந்த லைன் நெருக்கி வச்சுருப்பாங்க, அந்த லைனும் நெருக்கி வச்சுருப்பாங்க. சென்டரில் ஒவ்வொரு இந்த 3 லைன்லையும் 2 கல் கம்மி பண்ணிடுவாங்க. ஆமாம், இப்போ 42 கல் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 40 கல் தான் சென்டரில் இருக்கும். உங்களுக்கு 40 கல் தான் சென்டரில் இருக்கும். அப்படிங்கிறப்ப கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 4000 கல்லில் உங்களுக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 300 கல் கம்மி பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அதான் நான் இப்போ நம்ம இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, மேஸ்திரிங்களுக்கும் தெரியாது, வீடு கட்டுறவங்களுக்கும் தெரியாது. அதை வந்து நம்ம கரெக்டாக எண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு தடவை நம்ம வீடு கட்டுறோம், அதை நம்ம ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்த்து வாங்குறோம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை அறியாமலேயே நம்மளை நிறையா பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கேமில் வந்து இந்த செங்கலும் அடங்கும். இந்த மாதிரி தான் நிறையா உங்களுக்கு நடக்குது. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இந்த வீட்டோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த வீட்டை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம சைட்டு வந்து பெரம்பலூர்லேயும் வேலை நடந்துகிட்ருக்குங்க. திருச்சி பெரம்பலூர்லேயும் நம்மளுக்கு வேலை நடந்துகிட்ருக்குங்க. தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வீடு கட்டணும்னா சொல்லுங்கள், 2100க்கு நம்ம பண்ணித்தரோம். 2100க்கு 15 சதுரம் 13 சதுரத்துக்கு மேலேன்னா உங்களுக்கு செப்டி டேங்கு ஒரு 6000 லிட்ரு, வாட்டர் டேங்க் ஒரு 6000 லிட்ரு, மேலே மாடியில் வைப்போம் தெரியுங்களா வாட்டர் டேங்கு பிளாஸ்டிக்கில், அது வந்து உங்களுக்கு 1000 லிட்ரு. இதை நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேங்க. யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், நான் 1100க்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் இதை நான் பண்ணித்தரேங்க ஃப்ரீயாக. உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட ஃபோன் நம்பர் கீழே நான் கொடுக்குறேன், என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. மேற்கொண்டு பேசி மெட்டீரியல் கான்ட்ராக்ட் எப்படி செய்யலாம் பண்ணலான்னு பேசி நம்ம முறைப்படி எல்லாத்தையும் செய்யலாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. அடுத்த வீடியோ